நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம வீக்லி அனாலிசிங்கில் என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட் இப்போ எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, நாளை தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது, இதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நிஃப்டி வீக்லி அனாலிசிங்கில் கொடுத்துருக்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளார தான் இப்போயும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் அப் ட்ரெண்டில் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே இப்போ போய்கிட்டு இருக்குது. அந்த சப்போர்ட் எப்படி எடுக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஒரு சில லைன்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் அப்பப்போ நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். கொஞ்சம் மேலே போகுது, இந்த இடத்துல இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்துருக்குங்களா, அகைன் மேலே போயிருக்கு, இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்திருக்கு. இங்கேருந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு 500 பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்கு, திருப்பி சப்போர்ட் எடுக்குது. அகைன் மார்க்கெட் மேலே போணுச்சுன்னா ஒரு ரேலி 25,141 வரைக்கும் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, இந்த ரேஞ்சை டச் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஏன் இந்த ரேஞ்சை டச் பண்ணல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். 1 ஹவர் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா காலைல ஒரு 1 ஹவர் கேண்டில் இவ்வளோ பெருசு வந்துட்டு போணுச்சு. சரிங்களா, இந்த 1 ஹவர் கேண்டிலோட லோ பிரேக் பண்ணிட்டா மார்க்கெட் டவுன் சென்டிமெண்ட்டுக்கு வந்துடும். 1 ஹவரோட கேண்டிலை லோவையும் பிரேக் பண்ணக்கூடாது. இந்த ட்ரெண்டையும் மார்க்கெட் டச் பண்ணோம்னா இந்த மாதிரி ஃபார்மேஷனை தான் மார்க்கெட் ஃபாலோ பண்ணும். எப்போதுமே என்ன ஆகும் அப்படின்னா சைட்வேஸ்லேயே இந்த ட்ரெண்டை டச் பண்ணிவிட்டு பவுன்ஸ் பேக் ஆகிடுவாங்க. நாளை எதனா காலைல ஓப்பன் ஆகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு அப்படி சைட்வேஸ்லேயே இப்படி டச் பண்ணிவிட்டு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, இப்போது அதே நேரத்தில் இந்த ட்ரெண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேயில் ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸு, இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் அகைன் ஒரு அப்பு வரும். அது பார்த்தீங்கன்னா இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் 24,768 அப்படிங்கிறது இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 24,850, அதற்கு மேலே வந்துச்சுன்னா 25,000, அதற்கு மேலே வந்துச்சுன்னா 25,121. இதெல்லாம் மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த டே லோ, இந்த லோ 24,580 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் தான் அதுக்கப்புறம் சப்போர்ட்டு. 24,350 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலையும் மார்க்கெட் கீழே பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் 23,800 வரைக்கும் கூட வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்போ விழுகும் அப்படின்னா இந்த ட்ரெண்டை மார்க்கெட் எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ பெரிய ஃபால் வரும். அது வரைக்கும் மார்க்கெட் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மார்க்கெட் இந்த ட்ரெண்டை டச் பண்ணிவிட்டு அகைன் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரிங்களா, இந்த லெவல்ஸை பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேஞ்சு பவுண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னையோட டே லோ மார்க்கெட் பிரேக் பண்ணல. இன்னையோட டே லோ பிரேக் பண்ணாமலே மேலே வந்துட்டு இருக்கு. ஆனால் இன்றைக்கி நிஃப்டி கீழே விழுகும் போது பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அதே மேலே வரும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வரும்போது அந்த ட்ரெண்டை டச் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு சில செக்டாரை வச்சு கீழே இறக்குவாங்க. அதுக்கும் நிஃப்டி தான் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. சரிங்களா, அதனால் பேங்க் நிஃப்டி தான் கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அந்த ட்ரெண்டை எப்போ டச் பண்ணுதோ அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் இது இன்டிமேட் பண்ணுது. சரிங்களா, இப்போ மார்க்கெட்டுக்கு எது சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோ. இந்த ஃபிப்னாசி லெவலில் டெலீட் பண்ணிக்கிறேன் நான். ரெசிஸ்டன்ஸ், இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் 53,888 அப்படிங்கிற லெவல் சொல்லியிருந்தோம். அந்த லெவலை மார்க்கெட் இன்னும் ஹையை பிரேக் பண்ணல. அது வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்டில் தான். இந்த லெவலை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். சரிங்களா, ஒன்ஸ் அந்த லெவலை பிரேக் பண்ணால் தான் அடுத்தது அப் ட்ரெண்ட் போகும். 54,433 அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிவிடும். மார்க்கெட் 55,700 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகும். நிஃப்டி போலவே பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு கண்டினியூஸாக ஒரு ஏற்றத்தில் இருக்குது. ஒரு ட்ரெண்டை மார்க்கெட் கண்டினியூவாக ஏறிக்கிட்டு இருக்குது. இந்த ரேஞ்சை பாருங்கள்,
இந்த ரேஞ்சில் மார்க்கெட் வந்து ஏறிக்கிட்டு இருக்கு. இந்த ட்ரெண்டை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ தான் பேங்க் நிஃப்டி ஃபால் ஆகும். அது வரைக்கும் ஃபால் ஆகாது. ட்ரெண்டை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மேலே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். 53,888 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே போணுச்சு அப்படின்னா 54,433 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கும் மேலே வந்ததுனா தான் ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணி மேலே போகும். கீழே சப்போர்ட் வந்து 52,900 இந்த ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 52,680, அதற்கு கீழே வந்துச்சுன்னா 52,140 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அதுக்கு கீழே வந்துச்சுன்னா 51,726. சரிங்களா? ஓஐ டேட்டாவெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளை தினம் இல்லை நாளை மறுதினம் வந்து பார்த்துக்கலாம். புதன்கிழமை அன்னைக்கு பார்த்தா தான் வியாழக்கிழமை அன்னைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பிரி, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பிரி. அதனால் 1 டேக்கு முன்னாடி பார்க்கும்போது தான் கொஞ்சம் ஓஐ டேட்டாலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியும். சரிங்களா? அதை வந்து பார்த்துக்கோங்க. தென் ஃபின்னிஃப்டியும் பேங்க் நிஃப்டி போலவே ஒரு ட்ரெண்டில் தான் மேலே போயிட்டுருக்கு. இந்த ட்ரெண்ட்லேயே மேலே போயிட்டுருக்கு. விழுந்துச்சு அப்படின்னா நல்லா ஃபால் ஆகும். ஆனால் மார்க்கெட் வந்து இதை டச் பண்ணிவிட்டு மேலே வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் 1 24,880 ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 25,000 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 25,200 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ். ஓகே. சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 24,560 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 24,363 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 24,100 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. சேனலும் ஒரு சப்போர்ட்டாக வருது. அந்த லெவலையும் வந்து பார்த்துக்கோங்க. சேனலும் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? தென் மிட் கேப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்டு வந்து நான் போட்டு காமிச்சேன். அந்த ட்ரெண்ட்லேயே ஸ்ட்ராங்காக மேலே போயிட்டுருக்கு. அந்த ட்ரெண்ட்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தான் போயிட்டுருக்கு. 13,000 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ். இன்றைக்கி அந்த 13,000 மார்க்கெட் வந்து எடுத்திருக்கு. அந்த 13,000 அப்படிங்கிற லெவலுக்கு பிரேக் பண்ணி மேலே போணுச்சு அப்படின்னா 13,128. சரிங்களா? இது ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் வந்து 12,937. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 12,725. அதற்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 12,527 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வருது அப்படின்னா 12,327 அப்படிங்கிறது இந்த கேப் ஃபில்லிங் வந்து செய்வதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். சென்செக்ஸும் நல்லா ஸ்ட்ராங்காக இந்த ட்ரெண்டில் ஏறிக்கிட்டு இருக்கு. எப்போ வந்து இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ வந்து ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். பாருங்க, நிஃப்டி போலவே ஒரு எக்ஸாக்டாக ஒரு ட்ரெண்டை பிடிச்சி போயிட்டு இருக்கு பாருங்க. ஒன்ஸ் இந்த இடத்துலேருந்து பவுன்ஸ் பேக் ஆனிச்சுன்னா நல்லா மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த பவுன்ஸ் பேக் ஆகுதா, இந்த சேனலை இந்த ட்ரெண்டை வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. பவுன்ஸ் பேக் ஆனிச்சு அப்படின்னா 82,300 ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 83,362. அதற்கு மேலே வந்துச்சுன்னா 84,166. சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80,500. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 79,845. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 79,169. அதுக்கு கீழே வந்துச்சுன்னா 78,400. இதெல்லாம் வந்து பேங்க் நிஃப்டி, இது சென்செக்ஸுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. இந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதே போல் ஓனாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ராப்பராக மார்க்கெட்டை நீங்களே ஓனாகவே அனலைஸ் பண்ணணும். ஓனாகவே இண்டிவிஜுவலாக நீங்கள் யாரோட உதவி இல்லாமல் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முழுசாக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதன் மூலமா உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னா, நம்ம ரெஃபரல் கீழே நீங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்ட்ராட்டஜிஸ்க்கான ஃப்ரீ கிளாஸஸ் வந்து கிடைக்கும். அதற்கான அக்சஸ் வந்து உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து சென்ட் பண்ணிங்கன்னா அதற்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா? மார்க்கெட் வந்து நம்ம நினைக்கிறது போலவே, நான் சொன்னது போலவே அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் சொன்னதுக்கும் மீறி அப்பாற்பட்டும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது எல்லாமே என்னோட வியூ தான். நீங்களும் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முடியும். ஆப்ஷன்லாம் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு 2 to 3 மந்த் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சால் மட்டும் நீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு ரியல் ட்ரேடுக்குள்ளார வாங்க. ஓகே, மறக்காமல் நம்ம ரெஃபரல் கீழே டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.